இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் நிறையா இருக்கு. பரவாயில்ல. ஓ இதுவா சார் இது என்னது? 5000 வாலா. எத்தனை வாலா? 5000. 5000 வாலாவா? அப்படின்னு லென்த்து ரொம்ப லென்த்தால இருக்கும். அதை அங்கே பார்க்குறது மும்முரமாக பார்க்குறதுலே இருக்காங்க அவங்க. இந்த அம்மாவுக்கு கையில் கொடுக்கணும். இது பாருங்க, திண்டு அம்மா ஓடியாரு இல்லையா? நீ போ. இரு. கட் பண்ணுறேன். ஏன் எந்த கத்தி எடுத்திருக்க? கட் ஆயிடுச்சா? ஃபுல்லாக பட்டாசு சத்தம் கேட்டாலே ஓடி போயிடுவாங்க இவங்க. அவனை காணோம், பெரியவனை காணோம். இந்த வந்துட்டான். இந்த ஃபுல்லாக இருக்கா? பட்டாசு ஃபுல்லாக இருக்குடா பப்பி. இங்கே பாரு. மேலே ஃபுல்லாக கம்பி மத்தாப்பு. இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் நிறையா இருக்கு. பரவாயில்ல. ஓ இதுவா? இது மத்தாப்புன்னு நினச்சேன், கம்பி மத்தாப்புன்னு நினச்சேன். சரமா? சரம் 10,000 எவ்வளோ இருக்குது பாருங்க ஒரு பாக்ஸு. ராக்கெட்டா? ராக்கெட் எத்தனை பாக்கெட்டு? கீழே வைப்போம்மா. இப்படி எங்கே வைக்க? 2 ராக்கெட்டு. அது பீகாக். அந்த பொண்ணோட சின்னதாக வாங்கினோம். ஆமாம்மா, அதுலேயே இது பெருசா? ஒன்று தானே பீகாக்கு? அதுலேயும் ஒன்று போட தானே. அவ்வளோதான். நைட்டு வெடி மட்டும் நிறையா போடுது. இது நைட்டு வெடி தானே? அதான் எல்லாம் நைட் வெடியாக தான் இருக்குது பாருங்க. ஓ, டம்முன்னு சவுண்டு வராமல் இருந்தா சரி. இது வரும் பயங்கரமா. அது அந்த அளவுக்கு வராது. இந்த நேற்று இவங்க போட்டாங்கல்ல பாரு, அந்த அளவுக்கெல்லாம் வராது. இது என்னது? 5000 வாலா. எத்தனை வாலா? 5000 வாலாவா? அப்படின்னு லென்த்து ரொம்ப லென்த்தால இருக்கும். 5000 வாலா தான் நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். அம்மா, அதில் எத்தனை பீஸு? 5000ல் 5000 வாலா ஒன்று. அப்புறம் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இது சக்கரமா? இதெல்லாம் இது சின்ன இது. அது இதோட சேர்ந்ததா? ஸ்பெஷல் சக்கரம். ராக்கெட். இது ராக்கெட்டா? வெறும் புகை வரும். ஃபோட்டோ எடுக்கிறக்கா? ஓ சரி. இது என்னது? புகை வரும். ஃபுல்லாக புகை வருமா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கலராக அந்த மாதிரி புகை வரும். இது அந்த பென்சில்லே கொஞ்சம் பெரிய இது. பென்சில்லே பெருசா? அது ராக்கெட்டு. 25 ஷாட். இந்த மேலே வெடிக்கல? 25,000. ஒரு இது வந்து ஃபுல்லாக வெடிக்கும், ஒரு இதில் அந்த கிராக்லிங் மட்டும் வரும். போய் ஃப்ரீயாக வரும். ஆமாம், அது மட்டும் வரும். ராக்கெட் பாம். ராக்கெட். இது சின்னது போனோட வாங்கினோம்ல. ஆமாம், இதுதான் நம்ம வாங்கணும். சிறுசு. அது என்னது? ஃபேன்சி. இது மேலே வெடிக்குது. ஃபேன்சி நிறையா போகும். பெரிய இது ஒன்று இருக்கு இதுவே. ஃபேன்சி. இந்த ஃபேன்சி ஐட்டம் நிறையா வாங்கியிருக்கியோ? இது என்னன்னு தெரியல. இது மேலே வெடிக்கிறது தானே? பாம் சஃபயர். ஆமாம், இது எல்லாமே இது தானே? டப்பா. இந்த ஃபேன்சி தான். ஓ ஃபேன்சி. இதோட பெருசு ஒன்று உள்ள கிடக்கு. இதுக்குள்ளையா? இதோட பெருசு ஒன்று இருக்கு. ஏம்மா, இது ஒரு பெருசாக இருக்கு.
இதெல்லாம் இந்த இது ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட், பூச்சட்டி. இதுவும் ஃப்ளவர் பாட். இது மேலே வெடிக்கிறது. இது சைலண்ட். இந்த சவுண்டு வரும்ல. ஆமாம், அதுவா? ஃப்ளவர் பாட் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அதே சவுண்ட் வரும்ல. ட்ரோன். இது ட்ரோன் பறக்கும் மேலே. மேலே பறக்குமா? இதுவும் ஒரு இது மேலே. இதுவும் ஃபேன்சி தானே? ஃபேன்சி. துணி அந்த பக்கம் ஒதுக்கி வை. இந்த நூல், இந்த கத்திரி நூலெல்லாம் இருக்குது, இந்த பக்கம் ஒதுக்கிடுவோம். இந்த பக்கம் வை. பாசி தச்சிட்டு இருந்தேன், தட்டி ஒரே தட்டி விட்டு போயிட்டான் பப்பி வந்துட்டு. நான் வந்துட்டான். அது சீனி வெடியா? இது என்னது? கொக்கோ கோலா மாதிரி இருக்கு. அந்த இது பொடியாக. பேப்பர் பாம். பேப்பர் அடியாலும் பேப்பர் பாம். சவுண்ட் வருமா? பெரிய சவுண்டாக வருமா? அதிருமா? தள்ளி வைக்கணும், யாரும் இல்லாத இடத்துல. ரொம்ப தள்ளி வைக்கணும்னா இல்லை. இது சக்கரம். நேற்று அவங்க பின்னால் வீட்டுக்காரங்க நம்ம செவரை ஒட்டி வச்சாங்க, அதான் அவ்வளோ சவுண்டு வந்திருக்கு. இது இது ஃபேன்சி மாதிரி மேலே போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. இந்த இது சும்மா அந்த பொறியாக வரும்ல அந்த. பட்டாசு வெடிக்க போறியாடா பப்பி? 1000 வாலா. 1000 வாலா. 5000. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இது குட்டியாக இருக்குது, அது பெருசாக இருக்குது. 60 ஷாட், 30 ஷாட். என்னது 30 ஷாட் அப்படின்னா? 30 தடவை நாளே. ஓ, அது 25 பெருசு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாம். உயரமா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. உள்ள 2 தான் இருக்கும். 2 தான் இருக்கா? இது 2 இது சேர்த்து 1200 ரூபா. இதை விட பெருசு ஒன்று இருக்கு, அது ஒரு இது 1400 ரூபா சம்திங். ஏ அம்மா, ஃபேன்சி இதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். அதான் நான் நைட்டு வெடி மட்டும் நிறையா போட. சக்கரம். சக்கரம் அது அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது, அது ஃபேன்சி தானா? பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு குட்டி குட்டியா? இதெல்லாம் அந்த லட்சுமி வெடி. லட்சுமி வெடி பகல் வெடி கம்மியாக தான் இருக்குது. பட 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 படா பட 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 படான்னு வெடிக்கும்டா தீபாவளி அன்னைக்கு. அது குட்டி குட்டியாக இருக்குது. இது ஒரு ஃபேன்சி. இதுவும் ஃபேன்சி. ஃபேன்சி நிறைய இருக்குது இந்த தடவை. 60 ஷாட். இது 60 ரொம்ப நேரம் வெடிக்குமே. 30, 60, 3 போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபேன்சி தான். ரொம்ப நேரம் வெடிக்கும். சாப்பிட்டு வந்துட்டே சாப்பிட போறியா? ஆமாம், இல்லை சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ ஃபோன் போட்டேன், பிரியா எடுத்தா. ஏன் ஃபோனா? அப்படியா? அதான் ஃபோன் வரவே இல்லையேன்னு பார்த்தேன் நான். ஏ பிரியா, 2 பேருக்கு சாப்பாடு போட்டியாம்மா? போட்டுருமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்கு, நான் தச்சுக்கிறேன். உங்கள் அப்பா பிஸ்கட் பாக்கெட் வாங்கினாங்களா? இன்னைக்கு சோறு பொங்கவே இல்லை பாவம் அதுகளுக்கு. நாளைக்கு கறியும் எடுக்கலை, சோறும் பொங்கலை பாவம். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது போட்டுடலாம். வெளியே இருக்காங்களா? வந்துட்டாங்களா எல்லாம்? உனக்கு பிஸ்கட் இல்லைடா, உனக்கு சும்மா கேரிக்குள்ள தான் கொண்டு வந்தான். அதை பார்த்துட்டு தான் சரி 10,000 ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்.
இங்கே இந்த தடவை ஃபேன்சி ஐட்டம் நிறையா ஃபுல்லாக. இது ஃபுல்லாக 10,000ங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எல்லாம் ஃபேன்சி ஐட்டம்ன்றதுனால இது ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டம். இதுவே நிறையா வந்திருக்கோன்னா ஃபேக்ட்ரியில் வாங்கினதுனால இந்த ரேட்டா? கடையில் வாங்கினதா? இப்படி வந்து வந்து பார்க்குறான். பட்டாசு சவுண்டு கேட்டால் மட்டும் கட்டில் கடியில் போய் ஒழிஞ்சுக்கிடுவான். என்னடா அப்படி தானே ஜானே? அது கொஞ்சம் தான் இருக்கு. சரி, நான் வெளியே வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். தண்ணி ஊற்றாமல் இருக்கு. தண்ணி ஊற்றலைங்க பாருங்க. வெளியே பாவம். தள்ளுற வெளியே வந்துட்டாங்களான்னு பார்ப்போம். எல்லாரும் இந்த சத்தம் கேட்குது. வந்தாச்சு, ரெடியாக தான் இருக்காங்க. என்ன நீ மட்டும்தான் இருக்க, மற்றவங்கள காணும். பிரசாத் தண்ணி பிடிச்சி வைத்தான். தண்ணி காலையில் எல்லாம் குடிச்சிட்டாங்க போல். சாயந்தரமே காலியாக இருந்தது. ஊற்றலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். என்ன சவுண்டு? சும்மா இருக்க மாட்டீங்களா பாருங்க. எல்லாம் வந்துட்டாங்க டெய்லி. ஆமாம், மாடு வருது, கழுதை வருது, வந்து குடிச்சிருது. மாடு வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிடுது. குடி. பாவம் எவ்வளோ தாகத்தில் இருக்காங்க பாருங்க. இந்த போடுறியா? சோறு நாளைக்கு போடுவோம். கறி எடுத்து போடுவோம். இவங்களுக்கு போடுறாங்கன்னா அவனுக்கு எவ்வளோ கோபம் வருது. இங்கே பாரு, அது போய் சாப்பிட்றது பாரு. அதை சாப்பிட விடாம இங்கே வா எங்கே ஓடுற? அது வர்றதுக்குள்ளே காலி ஆகிடும். சவுண்டு கேட்குதுன்னு மூடுது பாரு. இன்னைக்கு என்ன கருப்பு காணும்? ஷேடோ. அது அங்கே பார்க்கறது மும்முரமாக பார்க்கறதுலே இருக்காங்க அவங்க. வந்து சாப்பிடாம வா, காலி ஆயிடும் அப்புறம். வா அவன் கையில் கொடுக்கணும். அதுக்கு அப்பதான் வாங்கும். நான் அப்படிதான் பிஸ்கட் கொடுத்தா கையில் தான் கொடுக்கணுமா. கீழே போட்டால் எடுக்க மாட்டேங்கிறான். இந்த அம்மாவுக்கு கையில் கொடுக்கணும். இரு இவனுக்கு கையில் கொடுத்துடாத, கையை கடிச்சிருவான். அது கவனிக்கல. அங்கே ஒரு ஓடுறத பாரு. இங்கே வா, உனக்கு இங்கே இருக்கு வா. அது என்னதான் பிஸ்கெட்ஸ் போட்டால் சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நேற்று முந்தா நாள் முட்டை சோறு போட்டேன். காரி காலையில் போகும்போது மறந்து போகுது வாங்கிறதுக்கு. அது பாவம் கொடு, ஒன்று கொடு. பாவம் அவ்வளோ பசியில் இருக்கு. இந்த இது கொடுத்துரு. இது அது முன்னால் போடு, சாப்பிட்டுக்கணும். அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சு. அப்படியே 4, 7, 11 பீஸ் போட்டாச்சு. 11 சாப்பிட்டுச்சா? அவன் இதுகளுக்கு கொடு. அப்போ அவ்வளோதான். இது மட்டும் தான் எப்பயுமே கம்மியாக சாப்பிடுது. பெருசுதான். அது மெதுவாக கையில் வாங்கி சாப்பிடுது. அதான் அவ்வளோதான் காலி. நாளைக்கு சோறு பொங்கி போட்டுருவோம். அவ்வளோதான் பாவம்.
இன்னைக்கு சோறு பொங்கல். அன்றைக்கி வேலை இருக்குதுன்ட்டு மறந்துட்டேன். வேலையும் இருக்குது அலுப்பாக இருக்குன்ட்டு சோறு பொங்காமல் விட்டுட்டேன். பிஸ்கெட் போங்க, தண்ணி குடிங்க, நாளைக்கு சாப்பிடுங்க. பிஸ்கெட் தண்ணி வண்டி போகிற வர வண்டிக்கு இந்த இப்போ வருது பாரு கருப்பு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் எங்கே போன? எங்கேயா சாப்பிட்டு வந்திருக்கோம். டேய் வெளியே வந்துடாதடா கேட்டு திறந்து. குடிச்சாச்சா? அலம் தண்ணி குடிச்சாச்சா? நீ என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்கிற? பத்தலையா? எல்லாம் வண்டி போனால் துரத்துது, வண்டி போனால் துரத்துதுன்றாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வண்டிக்கு வழி விட்டு நிற்கிறாங்கன்னு. பாவம். சரி காலையில் சோறு பொங்க, நாளைக்கு சோறு பொங்கி போடுறேன் என்ன? சரி போய் தூங்குங்க போங்க எல்லோரும். பாவம் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் பத்தலை. இப்போ ஒரு 6-7 மாதமாக சாப்பாடு போடுறேங்க இதுங்களுக்கு. பாவம் இதெல்லாம் ரொம்ப குட்டியாக வந்துச்சு. குட்டியாக இருக்குதுன்னு பாவம் சோறு போட்டேன் 2 நாள். அப்புறம் இங்கே ஹோட்டல்லேருந்து பின்னாலேயே தேடி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் 6 மாதம் குட்டிங்க. 6 மாதத்தில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க. தண்ணி குடிக்கிறாங்க. இது வீட்டில் வளர்ந்த நாய். வீட்டில் வளர்த்துட்டு தெருவில் விட்டுட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. என்ன பத்தலையா? நாளைக்கு பொங்கி போடுறேன்னா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுப்போம். கறி எடுத்து கறி சோறு போடலாம் இல்லைடா? கிழமை எல்லோரும் போயிட்டாங்க பாரு. எல்லோரும் போயிட்டாங்க. சாப்பிட்ற நேரம் கரெக்டாக நைட்டு 10 to 11 மணி வரைக்கும் இங்கேயே ரோட்லேயே படுத்து வெயிட் பண்ணுவாங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு நைட்டு வருவாங்க. எல்லோரும் போயிட்டாங்க, நீ மட்டும் இருக்க. தண்ணி குடிச்சியா? படுத்தாச்சு. சரி குட் நைட். நான் உள்ளே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. இவங்க உட்காந்து பார்க்கறது பாருங்க எப்படி பார்க்குறாங்க. என்னடா பார்க்குற? மேலே என்னடா இருக்குது பப்பி? சரி வாங்க சாப்பிடுவோம்.